சொல்லுங்க. இப்போ அடுத்தது நம்ம ஓப்பன் அடிக்க போவோம். ஒரு 3 விதமான ஓப்பன் அடிக்க போகிறேன். ஓப்பனை பாருங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைகள், ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளை சட்டை போடுறது தலையால் போகாட்டி போனால் நாங்கள் என்ன செய்வோம், ஓப்பன் வைப்போம். என்ன இந்த ஓப்பன் வைக்கிறது எப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு காட்டி தர போகிறேன்னு. இப்போ பாருங்க, இப்படி இதுதான் சட்டைன்னு வைங்க. ஓகே, இப்போ இது வந்து ஒரு 3 இன்ச்சு நீட்டத்துக்கு நாங்கள் இப்போ ஓப்பன் வைக்க போகிறோம். அப்போ முதல்ல என்ன செய்யணும், இந்த பக்கத்தை நாங்கள் மடித்து அடிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஓரத்தில் தையலை போட்டுக்கொள்ளணும். அப்போ தான் அந்த நூல்கள் வெளியில் வராத. இப்படி வரைக்குள்ள இப்படி இங்கே மடித்து கொள்ளணும். உங்களுக்கு மடித்து தைக்க கஷ்டம் இருந்தால் முதல்ல மடித்து நூல் போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் புதுசாக பழகிறாக்கள் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் முதல்ல நூல் போடுங்க, அல்லது குண்டூசி குத்தி போட்டு தைக்க பழகுங்க. சரியா? ஏன்னா இப்போ எங்களுக்கு தைச்ச பழக்கம் இருக்கிறபடியே நாங்கள் இப்படி தைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு ஏற்கனவே பெரிய நூலோடி சின்ன நூலோடி இந்த அது செய்யக்கூடிய வேலையிலெல்லாம் காட்டி தந்திருக்கிறேன். அதன்படி நீங்கள் பழகுற வரைக்கும் கொண்ட்ரோல், உங்களுக்கு மெஷின் கொண்ட்ரோல் வர்ற வரைக்கும் நீங்கள் அப்படித்தான் பழகணுமே. அப்போதான் உங்களோட தையல் நீட்டாக வரும். இல்லாட்டி போனால் எல்லாம் சொதப்பலாக வந்துடுமே. பாருங்க, இதில் தைச்சிட்டு நீங்கள் இப்போ நல்ல சட்டையில் தைக்க போனீங்கன்னா முதல்ல இப்படி துண்டு எல்லாம் பழகிட்டு நீங்கள் இப்போ இந்த பெரிய சட்டை தைக்கக்குள்ள நல்ல வடிவாக வரும். இதை பழகாமலுக்கு நீங்கள் ஒரே சட்டையில் தான் பட்டி பழகணுண்டா சட்டையில் பழுதா போகும். இப்போ அந்த சட்டை வடிவு இருக்காத. இப்போ பாருங்க, இதுலேருந்து நான் ஒரு 3 இன்ச்சுக்கு கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தான் இந்த ஓப்பன் தைக்க போகிறேன். இந்த கோடு போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த கோட்டுக்கு அங்காலையும் இங்கே அலையும். நான் ஏற்கனவே சிப் தைக்கிற இதில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் போன காணொலியில். இப்படி தைக்கணுமெண்டு பாருங்க. இப்படி தைச்சிட்டு ஒரு தையல் இதில் ஊசியை விட்டுட்டு திருப்பிட்டு ஒரு தையல் விட்டால் போதும். தையல் விட்டிங்கன்னா ஓப்பன் வந்து அகண்டு வந்து வடிவு இல்லாமல் இருக்குமே. இந்த இதில் தான் நீங்கள் இதண்டணும். பாருங்க, இதுலேயே வந்து நீங்கள் ஒரு 2-3 தையல் இந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ஏன் சொல்லுங்க, அப்போ தானே இந்த நூல் கலராது. இல்லாட்டி நூல் கலண்டதுன்னா உங்களுக்கு பிறகு அந்த ஓப்பன் வந்து பாவிக்க முடியாத அந்த சட்டையை தூக்கி போட வேண்டி வந்துடும். இந்த ஓப்பன் பழுதா போச்சுன்னா சட்டையும் பழுதா போயிடும். அதனால இதில் சில நேரம் ரவுண்ட் நெக் அடிச்சுட்டு முன்னுக்கு ஸ்லிட் வைக்க சொல்லி கேட்பாங்க. முன்னுக்கு சின்ன ஓப்பன், அதே மாதிரி கைக்கு இந்த சின்ன சின்ன ஓப்பன் இதெல்லாம் வைக்க சொல்லி சிலர் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி தான் அடிக்கணும். சரியா? 2-3 தையல் போட சொல்கிறோம். என்னென்னா நீங்கள் வெட்டக்குள்ள ஒரு தையல் வெட்டுப்பட்டாக்கூடிய மற்ற தையல் நின்று பிடிக்கும். அப்படி இல்லை ஒரு தையலை போட்டுட்டு நீங்கள் இதாண்டிங்கன்னா கஷ்டம்தான். இப்போ நானெல்லாம் பழகிற நேரங்களில் இதுக்கெல்லாம் ஒரு 4 தையல் போடுவேன். என்னென்னா பயன்தான், ஒன்று போனாலும் ஒன்று நிற்குமண்டு. இப்போ என்ன செய்யணும், இதை நல்ல நுகத்தால் கீறிக்கொள்ளணும். பாருங்க, நல்ல நுகத்தால் கீறிக்கொண்டு இதை உள்ளுக்கு அனுப்பணும். பாருங்க, உள்ளுக்கு அனுப்பிட்டு இதை நல்ல வடிவாக இழுத்து பிடிங்க. இழுத்து பிடிச்சி அயன் பண்ண இலுமெண்டா அயன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டா நல்லா இழுத்து கீறிக்கொள்ளுங்க. கீறிக்கொண்டு இந்த பக்கத்தை நல்லா இழுத்து விடணும். இங்கே பாருங்க, சுருக்கு இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுக்கொள்ளுங்க. இழுத்து விட்டுட்டு இந்த அருகிலக்கூடிய நூல் போட்டுட்டு தான் நீங்கள் மேல் தையல் அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வடிவாக வருமே. பாருங்க, அல்லது அயன் பண்ணி போட்டு வச்சு அடிங்க. இப்போ பாருங்க, இது ரெண்டையும் இப்படி நேராக பிடிச்சிக்கண்டு இப்போ நாங்கள் மெஷினில் அடிக்க போகிறோம். இந்த அருகில் அடிக்கணும்.
இவ்வளோ அருகில் தைக்கலுமோ அவ்வளோ அருகில் தைச்சிக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த நாங்கள் முதல்ல தைச்ச தையலை தாங்கி பிடிக்குமே, நூல் கலரை விடாமல். பாருங்க ஓப்பன் இப்படி இருக்கு, வடிவா இருக்கா? முன்பக்கம் பாருங்க, பின்பக்கம் பாருங்க. இப்போ இதுலேயே தான் நாங்கள் சிப் வைக்கிறனால சிப் வச்சு அடிச்சு விடலாம். பாருங்க, சிப்பை வச்சுட்டு இப்படி நேராக அடிச்சு விட்டீங்கன்னா ஓப்பன் வந்துடும். பாருங்க, ஒரு ஓப்பன். ஓகே, ஒரு ஓப்பனு. இப்போ இங்கே பாருங்க, எவ்வளோ தூரம் தேவையோ அந்த தூரம் வெட்டிட்டேன்னு வெட்டிட்டு இங்கே பாருங்க, சுற்றி ஒரே அளவாக தைச்சி கொண்டு வரணும். இல்லை நீங்கள் கோடு போட்டுக்கூடிய தைக்கலாம். இதை பாருங்க, இந்த ஒரு கைடு அளவு, இந்த கைடை பாருங்க, இந்த கைடு அளவில் தான் நான் தைச்சி கொண்டு வரேன். பாருங்க, இங்கே கொண்டு வந்து இந்த ஊசியை இதில் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு அப்படியே இதை திருப்புங்க. பாருங்க, அது திருப்பி விட்டுறீங்கன்னா அது திரும்பிடுமா. இந்த பாருங்க, திரும்பிட்டது. அதுக்கு பிறகு அதே கைடு அளவில் தைச்சி கொண்டு வாங்க. தைச்சி கொண்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இந்த பக்கம் இந்த சின்ன துண்டு இருக்கല്ലോ, இந்த பக்கம் வச்சு நாங்கள் நல்லா கீறி கொள்ளணுமே. இதை பாருங்க, இப்படி நல்லா கீறி கொள்ளணும். கீறிக்கொண்டு இதுக்கு மேலே ஒரு அடி போட்டு கொள்ளணும். அதில் வந்து படிமான தையல், படிமான தையல் அது நல்லா பதிஞ்சு நிற்கும். அதுக்காண்டி இந்த ஓரத்திலேயே போடணுமே. இதை கொண்டு வந்து இந்த இடத்துல ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் திருப்பி கொள்ளணும். பாருங்க, நல்லா இழுத்து திருப்பி கொண்டு அடுத்து என்ன செய்யணும், இதை இப்படி மடித்து கொள்ளணுமே. மடிச்சுக்கொண்டு இன்னொரு தையல் இப்படி மடிச்சுட்டு இந்த தையலுக்கு மேலேயே தையல் போட்டுக்கொண்டு வரணும். பாருங்க, இந்த துணி உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமென்றாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஓப்பன் துணி எவ்வளோ அகலமாக வேணுமோ அவ்வளவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை பற்றின பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வரக்குள்ள மட்டும் சுருப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ளணுமே. துணியெல்லாம் இழுக்காதீங்க, இழுக்காமல் தைக்கப்படலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ரெண்டையும் நேராக பிடிச்சிக்கொண்டு இங்கே பாருங்க, இப்படி இழுத்து கொள்ளணும். நேராக பிடிச்சிட்டு இப்படி துணியெல்லாம் நேராக இழுத்துக்கொண்டு என்ன செய்யணும், இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா
இங்கே பாருங்க, இந்த இதுக்கு இங்கெல்லாம் இந்த தையல் வரக்கூடாது. இப்படி இப்படி ஒரு வி ஒன்று கீறிக்கொள்ளுங்க. கீறிக்கொண்டு பாருங்க, இப்படி வந்துட்டு இல்லை. இப்போ இந்த ஒரு பக்கத்துக்கு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே வரணும், இந்த பக்கம் மேலே வரணும். அப்போ தான் இந்த பட்டன் குத்துறது சேஃபாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் மடிக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு 7, 8, 10 செய்தால் தான் உங்களுக்கு அந்த அனுபவம் வருமே. எடுத்த உடனே இது உங்களுக்கு வராது. நல்லபடியாக பார்த்து செய்யுங்க. பாருங்க, எப்படி இருக்கு? ஒரு சுருக்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் நல்ல வடிவாக நீட்டாக இருக்கும். பாருங்க, இவ்வளோதான் வேலை. இதை நல்ல வடிவாக தைக்கப்படாங்க. இப்போ பாருங்க, பைப்பிங்கில் வச்சு அடிக்க போகிறேன். இந்த பாருங்க, முதல்ல அடித்த மாதிரியே தான் இந்த கைடு அளவை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியே அடித்து கொண்டு வர வேணும். கையை நல்ல நேராக வரணும். கவனம் அதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். பாருங்க, இப்படியே வந்து இந்த துணியை பின்னுக்கு திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு தைக்க தராங்க. அப்போ தான் சுருக்கு வராது. இல்லாட்டா உங்களுக்கு கட்டாயம் சுருக்கு அடிக்கும். இப்போ பாருங்க, இந்த நூல் தெரியாமலுக்கு இதில் ஒரு வெட்டு கொடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இது பாருங்க, இந்த நூல் வெட்டாமல் அந்த துணிக்கு ஒரு வெட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து இதை நாம உருட்டி அடிக்க போகிறோமே. இந்த பக்கம் திருப்பி நல்லா கீறிக்கொள்ளணும். இந்த பக்கம் இந்த பட்டி தைச்ச பக்கமே கிராஸ் பீஸ் தைச்சமில்ல, அந்த பக்கத்தில் நல்லா வடிவாக கீறிக்கொள்ளணும். இப்போ பாருங்க, இப்படி தைச்சிட்டு அடுத்தது இப்படி மடித்து கொள்ளணும். இந்த லெவலில் இப்படி மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு போட்டுக்கொள்ளணும். போட்டுக்கொண்டு உனது தையல் வந்து இந்த பைப்பிங்குக்கு மேலே விழக்கூடாது. ஊசியை எடுத்துட்டு பைப்பிங்கு மேலே எக்காரணம் கொண்டும் விழக்கூடாது. விழுந்தால் தையல் வடிவில்லாமல் போயிடும். இப்படி மடித்து இப்படி பிடிச்சி கொண்டு நீங்கள் நூல் ஓடிக்கொண்டு இந்த இடைவெளி இருக்கு பாருங்க, அதாவது இந்த பாருங்க, இதில் இந்த பள்ளம் மாதிரி இருக்குல்லோ, அந்த பள்ளத்துக்குள்ள தான் தையல் வர ஒன்றுமே. பாருங்க, ரொம்ப நிதானமாக தையுங்க. அந்த அருகுக்குள்ள மெல்லமாக தையுங்க. அந்த பள்ளத்துக்குள்ள தையல் விழவணுமே. இது கொஞ்சம் இப்படி தைச்சி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்துக்கெல்லாம் நல்ல வடிவாக நீங்கள் பைப்பிங் வைக்கலாம். இந்த பக்கம் பாருங்க, இப்படி மடித்து கொள்ளணுமே. இங்கே இப்படி நல்லா இழுத்துக்கொண்டு இப்படி மடித்து கொண்டு திறந்து இன்னொரு மடிப்பு. இது வந்து உங்களுக்கு தெரியும், 1.5 இன்ச்சு பட்டி தான் பட்டின் நான். பாருங்க, நிப்பாட்டி ஊசியை உள்ளுக்கு தள்ளிட்டு நிப்பாட்டிட்டு தான் தைக்கணுமே. அப்போ தான் தையல் வடிவாக வரும். ஒரே இதாக ஓட விட்டிங்கன்னா தையல் மேலும் கீழும் வந்து அசிங்கமாக்கிடும். அதனால
இந்த வட்டை கழுத்து வச்சுட்டு சிலர் கேட்பாங்க எனக்கு ஸ்லிட் மாதிரி கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஓப்பன் மாதிரி விடுங்கண்டா அதுகளுக்கெல்லாம் தைக்கிற தையல் தான் இது. அது நேர் தையலில் தைச்சா வடிவாக இருக்காது, அதனால தான் இந்த கிராஸ் பீஸில் போடுறத. இந்த சேனலை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. 3 மாதத்துக்கு இடையில நீங்கள் சாரி ப்ளவுஸ் வந்து தைக்கிற அளவில் உங்களுக்கு பயிற்சி வந்துடும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு விதவிதமான சாரி ப்ளவுஸ் எல்லாம் போடலான்னு நினச்சிருக்கிறேன். அதாவது பிரின்சஸ் கட்டு, கட்டோரி, அப்படி நிறைய ப்ளவுஸ் எல்லாம் ஐட்டம் இருக்குல்ல. பேக் ஓப்பன் பாருங்க, இப்படி தான் பாருங்க இப்படி இருக்குன்ற. இப்போ முன்னுக்கு நீங்கள் சில சட்டையில் பார்த்துருப்பீங்க, இப்படி வந்திருக்கும். இதில் ஒரு பட்டன் வச்சு ஒரு லூப் வச்சு பட்டன் கொழுவி விடுவாங்க அந்த ரவுண்ட் கழுத்து கீழே. அப்படி வடிவாக இருக்கா பாருங்க. இதான் அந்த பைப்பிங் வச்சு இதுன்றது. இதையும் நாங்கள் முதல்ல செய்த மாதிரி அந்த வி அடிச்சுட்டு சேமாவும் எடுக்கலாம். அதாவது வந்து இதில் இப்போ வி அடித்து விட்டுட்டோம்னா அது வந்து இந்த சேமா வரும், இப்படி வி மாதிரி வரும். அப்படியும் எடுக்கலாம். உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்க, இப்படி அந்த வி அடித்து விட்டால் இது ரெண்டும் இப்படி சேமா வரும். சரியா? உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கூடிய நீங்கள் இப்படி அடிச்சுக்கலாம். இந்த பைப்பிங் நல்ல வடிவாக வரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு எதுவும் தேவைன்னா கமெண்டில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். மற்றும்படி தையல் பழைய என்ற எண்ணம் என்னென்னா, நீங்கள் யாராவது ஒரு கொஞ்சம் பேராவது இதை என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நீங்கள் உழைக்கணுமன்றதான் என்ற எண்ணம், மற்ற வேறு எண்ணம் எதுவும் இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து உங்களோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் மேலே மேலே போட சுகமாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.